வணக்கம்ப்பா. லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஆசிட்டோட பிஹெச் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டினை கவனிச்சிங்கன்னா, வாட் இஸ் த பிஹெச் ஆஃப் 1.0 in 10⁻⁵ மோலார் சொல்யூஷன் ஆஃப் KOH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேஸ் KOH என்னது OH அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது ஒரு பேஸ் KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ். ஓகேயா? ஸோ நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். பிஹெச் அப்படிங்கிறது என்ன? பிஹெச் ஈக்குவல் டு -log of H plus ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் படிச்சிருக்கோம். இன்னொன்று POH அப்படின்னா என்ன? POH ஈக்குவல் டு -log of OH minus ion concentration அப்படின்னு ரெண்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இது பேஸ் கொடுத்தாங்கன்னா அதனுடைய POH வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பிஹெச்சையும் POH-ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்னன்னு தெரியும், 14 அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம இந்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பிஹெச் வேல்யூஸ் ஆஃப் த பேஸ், காரத்தினுடைய பிஹெச் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன் அயன்களோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஹைட்ராக்சில் அயன் கான்சன்ட்ரேஷன், அதாவது OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் தான் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1.0 × 10⁻⁵ மோலார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதை POH ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். POH ஈக்குவல் டு -log of OH மைனஸ் இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ -log of OH எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.0 × 10⁻⁵. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஒரு மெத்தட் சொல்லியிருந்தோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -log of 10⁻⁵. 1 × 10⁻⁵ எவ்வளவு? 10⁻⁵ தான் வரும். ஸோ அக்கார்டிங் டு ஒரு ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். log of m⁻n ஈக்குவல் டு n log mன்னு எழுதலாம் இல்லையா? அந்த பவரில் இருக்கிற m என்னாவும் இது முன்பக்கம் வந்துடும், இங்கே ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ n log mன்னு எழுதலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? இந்த -5 எங்கே வரும்? முன்னால் கொண்டாந்துருங்க அப்படியே. ஸோ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, இப்போ ஒரு -5 இங்கே வந்து போட்டுருங்க. -5 log இங்கே 10 and base 10 இருக்கும். ஓகே, நான் இதை அப்படியே எடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? POH ஈக்குவல் டு -−, +5 ஆகிடும். இதெல்லாம் வேல்யூ 1 ஆகிடுங்களா? இதோட வேல்யூ என்ன? log 10 base 10 வேல்யூ எவ்வளவு? 1 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ POH வேல்யூ எவ்வளவு? 5. POH ஈக்குவல் டு 5. இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? பிஹெச் தான் கேட்டிருக்காங்க. பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது POH வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பிஹெச் வேணும். அப்போ PH + POH ஈக்குவல் டு 14 படிச்சிருக்கோம், ரைட்டா? இதுலேருந்து நம்ம பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ பிஹெச் என்ன வரும்? PH ஈக்குவல் டு 14 - POH. ஸோ 14 - POH எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5. ஸோ 14 - 5 எவ்வளவு? 9. ஸோ திஸ் இஸ் த pH வேல்யூ ஆஃப் த சொல்யூஷன். KOH சொல்யூஷனுடைய pH வேல்யூ 9. அப்போ 9 என்னது? > 7. 7 விட அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு பேஸ், இது ஒரு காரம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பேஸோட பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, அடுத்தடுத்த மாடல் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.